இன்றைக்கி இன்ஸ்டாவில் என்ன போஸ்ட் போடலாம்? என்னடா இதெல்லாம் பார்த்தாலும் அதே போஸ்ட்டாக இருக்குது. மச்சான், அவளின் குரல்னு ஒரு புக்கு செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குடா. அது ஏதோ காலின்னு ஒரு சைக்கோ கில்லரோட கதையாம்மா. அப்படி என்னதான் இருக்குது அந்த புக்கில்? வாங்கி படித்தே ஆகணும். இந்த புக் எப்படி இங்கே? ஏய், இந்த புக்கை நீயே வாங்கிட்டு வந்த? ஆமாம். ஏன்? உனக்கு எதிராக காசு? அட நேற்று செல்ஃபை க்ளீன் பண்ணேன், அப்போ கிடச்சிது. சரி, மரணோட காசு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அட கொப்ப மவனே, நீ தான் எடுத்தியா? சரி, இந்த புக்கை கொஞ்ச நேரம் நான் படித்து தரேன். இவன் செம்ம வந்தாலே புக் எடுத்து படிக்க மாட்டான். இப்போ இது கேட்குறான், ஒரே இடைக்கு இது போட பிளான் பண்ணிட்டானோ? சரி, பத்திரமா கொடு, அவனும் படிக்கணும். ம் அன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அப்போ தான் காளி எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ரோட்டில் போயிட்டு இருந்த அந்த 3 பேரையும் டேய் இருடா, அவன் பக்கத்தில் போகாத. பார்த்தல 3 பேரையும் பார்க்கவே ஏதோ பைத்தியம் மாதிரி இருக்கான். மனுஷனா அவன்? மிருகத்தை விட மோசமாக கொண்டு போட்டிருக்கான். கொண்டுட்டு எது கூட அங்கேயே உட்காந்துருக்கான் மூசோட அவன். என்ன இலவோ தெரில. நீ வா, நமக்கு எதுக்கு வம்பு? டேய் எந்திரா. அங்கே என்னடா பார்வை? வாடா. இதை பாரு, இது உன் ஊர் தானே? திருப்பூர் கணபதிபாளையம் பல்லடம் ரோட்டில் காளி என்ற ஒருவன் 3 பேரை கொன்ற சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நபருக்கும் முன் நடந்த தொடர்கொலைகளுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்பதை பற்றி காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் என்ற கேள்வி மக்களிடையே பரவி வருகிறது. ஆனா ஒன்று வச்சு செய்ய போறாங்க. சார், நேற்று ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒருத்தர் 3 பேரை கொண்டு போட்டிருக்கா சார். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எவிடன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது சார். ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கா சார். நம்ம இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்கேன் சார். சரி இரு, நான் உடனே வரேன். ஓகே சார். இவனா? டேய், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 3 பேரை கொண்டிருக்க. அதில் ஒருத்த மூஞ்சியே தெரியாத அளவுக்கு கொதறி வேற வச்சிருக்க. இவ்வளத்தையும் பட்டு ஊமையாட்டம் இங்கே வந்து உட்காந்துருக்கியா? சார் கேட்குறாருல, பதில் சொல்கிறா. டேய், யார்ரா நீ? இங்கே பார், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஆ? நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன்.
ஆனால் உங்ககிட்ட இல்லை. உங்களுக்கும் நீங்கள் கொண்ட அந்த 3 பேருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த 3 பேரும் இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கீங்க? நீங்கள் எதனால் இப்படி ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லராக மாறினீங்க? சைக்கோ கில்லர்? ஐம் நாட் அ சைக்கோ கில்லர். ஐம் அ கில்லர் பட் நாட் அ சைக்கோ. என்ன ரைட்டர் ஏதோ தீவிரமாக எழுதுறாரு போலயே. டே அண்ணா, என்ன கதை எழுதுறியா? இல்லை, லவ் லெட்டர் எழுதுறேன். டே அண்ணா, அங்கே பாரு. மா மா அவளை பாருமா, மூஞ்சில தண்ணி ஊற்றிட்டு வரா. என்னம்மா அவளை புடிமா, தள்ளுமா நீ முதல்ல. சண்டே ஃப்ரீயாக இருப்பியா? வை. காவ்யா, 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 எந்திரடி. என்னடி ஆச்சு? காவ்யா, காவ்யா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா ஆச்சு? ஐயோ, என்ன பண்ணுவ? ஐயோ காவ்யா, 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 எந்திரி காவ்யா. ஐயோ. காவ்யா, 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 எந்திரி காவ்யா. காவ்யா, வீட்டுக்கு போல காவ்யா. காவ்யா, அம்மா, காவ்யா, காவ்யா, எந்திரி காவ்யா, போல காவ்யா. காவ்யா, 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 ஐயோ, 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 அம்மா, ஐயோ, எந்திரி நீ காவ்யா, எந்திரி காவ்யா, போல காவ்யா. காவ்யா, எந்திரி போலவா. காவ்யா, 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 எந்திரி. காவ்யா.
அங்கே அடி ஏய் உள்ள அந்த பக்கம் போடுங்கடா. பார்த்து பார்த்துடா. விடா கீழே விட. இது வேற சரி. சீக்கிரம்டா. ஏய் அதை ஏன்டா தூக்கி விட்ருக்க? அப்படியே ஆடுறா. ஏய் ரேப் மாதிரி தெரியக்கூடாது. பக்கத்து ஆக்சிடென்ட் மாதிரி தூக்கி போடுங்க அவளை. கொத்த சாவடி. ஏய் மச்சான் மாட்டிக்க மாட்டோம்ல. எதுக்குடா பயப்படுற? எல்லாம் நம்ம ஆளுங்கடா, பயப்படாதடா, வாடா. யார் இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது? சார் நான் தான் சார். எத்தனை மணிக்கு இதை பார்த்துறேன்? சார் காலைல 6:30க்கு சந்தைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன் சார். பார்த்தோன்னே முதல்ல போலீஸ் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். சரி சரி, இந்த அம்மா யார் என்ன ஏது எதாவது தெரியுமா உனக்கு? இல்லை சார் எதுவும் தெரியாது சார். சரி இரு சார். யார் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணது? இவன் தான் சார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கான். சார் காலைல ஒரு 6 மணி இருக்கும் சார். சந்தை போய்ட்டு வரும்போது சார் பார்த்தேன். பார்த்தோன்னே போலீஸை கூப்பிட்டு சொல்லிட்டேன் சார். பக்கத்தில் டையிங் கம்மி இருக்கனால நைட்டு ஃபுல்லாக லாரி வர போக இருக்கும் சார். அதை யாரோ தெரியாமல் எடுத்து தூக்கியிருப்பான் போல சார். அதுவும் இல்லாமல் அந்த ரோட்டில் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் சார் இருக்குது. மற்றபடி எதுவும் தெரியாது சார். நீ என்ன நினைக்கிற? இருக்கலாம் சார், ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் சார். அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு க்ரௌட் வரதுக்குள்ளே பாடி கிளியர். ஓகே 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 ஓகே. ஏம்மா பக்கத்து வீட்டில் கலைவாணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, கடைசி அவங்கள எப்போ பார்த்தீங்க? ஜாமத்துலேயே அவங்க வீட்டில் இல்லை சார், கதவு திறந்து தான் கிடந்துச்சு. ஜாமத்துலையா? அந்த நேரத்தில் எங்கே போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மாவோட பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சுங்க சார். அதுலேருந்து அந்த அம்மா பைத்தியமாகவே ஆயிடுச்சு. ரோட்டில் போகும்போது வண்டிக்காரை எவனோ அடித்து தூக்கிட்டான் போல். பாவம் சார் அந்த அம்மா. எங்கப்பா போனேன்? எங்கப்பா போனேன்? காளி,
மச்சான் இன்னைக்கு நம்ம பாரில் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நேற்று இங்கே தானே வச்சு செஞ்சோம். ஆமாம் ஆமாம், அதையா மச்சான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடா, சூப்பர் ஃபிகர்ரா. சார், உங்கள் எல்லாருக்கும் வீட்டுக்கு போன அம்மா அப்பா குடும்பம்னு இருக்கும்ல சார், எனக்கும் இருந்துச்சு. அன்பான அம்மா, அழகான தங்கச்சி. இப்போ யாரும் இல்லை சார். அதுக்கு காரணம் திஸ் பிளாட்டி சொசைட்டி. என் அம்மா பேர் கலைவாணி, எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல. காலையில் ரோட்டில் புணமா கடந்த என் அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்கிறது கூட உங்கள் யாருக்கும் தெரியாது. என் அம்மாவை கற்பழிச்சு கொன்ன அந்த 3 நம்ம நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் எவனாச்சும் ஒருத்தன், அவன் அப்பனோ அண்ணனோ மாமனோ, எவனாச்சும் ஒருத்தன் யோசிக்காமல் இப்படி பண்ணியிருந்தானா இந்நேரம் எங்கள் அம்மா என் கூட உயிரோடு இருந்திருப்பாங்க சார். தப்பு செய்யற எல்லாரும் தண்டனையை பார்த்து பயப்படணும், தப்பு செய்யவே அவன் நடுங்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வரைக்கும் இது எதுவும் ஓயாது சார். என்னதான் நான் பேசினாலும் எவ்வளோதான் சொன்னாலும் உங்கள் யாருக்கும் புரியாது, பட்டாதான் தெரியும். அதுக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம நாட்டில் ஏன் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட இங்கே சேஃப்டி இல்லை. பொண்ணுங்களை தெய்வமாக பார்த்த இந்த நாட்டில் இப்போ அதே பொண்ணுங்களை பயந்து நடுங்கி ஒடுங்கி வாழ வச்சுருக்காங்க. தப்பு செய்கிறவங்க மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கணும். நம்மளால் அது பண்ண முடியாது. அப்போ யாருனால பண்ண முடியும்? பவரில் இருக்கவங்க. பவர் பவர் பவரில் இருக்கவங்க கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? அதுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் போராட்டம். கடுமையாக்கு கடுமையாக்கு தண்டனைகளை கடுமையாக்கு, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். கடுமையாக்கு கடுமையாக்கு தண்டனைகளை கடுமையாக்கு, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். கடுமையாக்கு கடுமையாக்கு தண்டனைகளை கடுமையாக்கு. கடுமையாக்கு கடுமையாக்கு தண்டனைகளை கடுமையாக்கு. காளி, உங்கள் அப்பா செத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போனது நீங்கள் மட்டும்தான். எல்லா நேரத்துலையும் நான் உங்க கூட இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் எந்த சூழலில் நீ வளர்ந்தாலும் ஒழுக்கமானவனாக தான் வளரணும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்போவும் இந்த உலகத்தில் நீதி, நேர்மை, தர்மம் இது 3 தான் ஜெயிக்கும். நீதிக்காக நீ போராடும்போது உன் பின்னாடி இல்லை, உன் கூட ஒவ்வொருத்தனாக சேருவான். ஒரு வேளை நான் இல்லாமல் போனாலும் நான் சொன்ன இந்த வார்த்தை, என்னோட குரல் உன் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும்.